தேசிய ஜனநாயக கூட்டணி புதிய இல்லையே. மத்தியில என்டிஏ, மாநிலத்திலே அதிமுக. மத்தியிலே என்டிஏ மொத்தத்துல, மாநிலத்திலே ஐயா எடப்பாடியார் தலைமையிலே தமிழகத்திலே கூட்டணி. இது ஒண்ணு மாற்றுக்கிறதே இல்லையே. இதான பொது கருத்து. தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் மத்தியில, அதுல வந்து இல்ல லெட் மீ டெல் யூ தி டிஃபரன்ஸ். தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் பத்திரிகை நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுல ஐயா எடப்பாடி அவர்களும் இருப்பார், சந்திரபாபு நாயுடு இருப்பார், திரு குமாரசாமி அவர்களும் இருப்பார். தமிழகத்திலே என்டிஏ கூட்டணி என்றால் ஜி.கே. வாசன், நம்முடைய மரியாதைக்குரிய தினகரன் அவர்கள் மற்றும் மொத்த கருத்துடைய கட்சி தலைவர்கள்லாம் இருப்பார். அதான் அது ரெண்டுத்துக்கும் உள்ள சரியான முறையான வித்தியாசம். பிரிச்சு சொன்னால்தானே கரெக்டா புரியும். என்டிஏ கூட்டணி என்றால் டெல்லி, அதிமுக தமிழகத்தில் கூட்டணி என்றால் தமிழகத்திலே நடைபெறும் தேர்தல். தமிழகத்திலே நடைபெறும் தேர்தலுக்கும் தெலுங்கு தேசத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீங்களே சொல்லுங்க. நான் தவறுதான் திருத்துங்க பிளீஸ். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங் நவ். அதுல வந்து ஜனதா தளுக்கு என்ன சம்பந்தம், ஜேடியூக்கு என்ன சம்பந்தம், நிதிஷ்குமார் அவர்களுக்கும்? புரியுதா இல்லையா? புரிய வைக்கிறது என்னுடைய கடமை. அதை திரிக்க வேண்டாம். உண்மை நிலையை சொல்லும் போது அதை திரித்து பார்க்க வேண்டாம். என்டிஏ கூட்டணிங்கிறது டெல்லியில் உள்ள கூட்டணி, அதிமுக கூட்டணிங்கிறது பாஜக உட்பட தமிழகத்திலே இருக்கின்ற கூட்டணி. அதிலே டெல்லியிலே உள்ள கூட்டணியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் அவர்களும் மரியாதைக்குரிய குமாரசாமி அவர்களும் இல்லை என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணியை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லணுமா? தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக கூட்டணி நீங்களே அதுக்கு ஒரு பேர் வச்சிருங்க, புது விளக்கம் கொடுங்க. புதிய பதத்தை நீங்க தான் உருவாக்குனீங்க. இல்ல அது பிளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ். திருப்பி கேளுங்க, நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப நான் சொன்னது சொல்லுங்க. இதுக்கு யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? அதிமுக கூட்டணின்னு யாரும் சொல்றதே இல்லையா? அதிமுக கூட்டணி சொல்லணுமா வேண்டாமா? குழந்தைக்கு சொல்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். உங்களுக்கு புரியலையா? எந்த பிரச்சனைங்க? நீங்க எந்த ஐ திங்க் யூ ஹேவ் டு கரெக்ட் யுவர் செல்ஃப் ஜென்டில்மேன். நான் வந்து இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே. புரிந்து கொள்ள வேண்டும். யூ ஆர் a very senior press reporter. You have to understand. You have to understand. முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடக்கூடாது. சார் சொல்றது ஒரு படத்துல வாழைப்பழ கதை வரும், அது போல. That's not correct. Right. நான் இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கேன். கூட்டணியில வந்திருக்கு. இதனால தென் மாவட்டங்கள்ல வந்து கூட்டணியுடைய பலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்டிஏ அதிமுக கூட்டணி, திரும்பி சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே தமிழகத்திலே அதிமுக கூட்டணி. இதுல எந்த மாறுபட்ட கருத்தும் எங்களுக்கு கிடையாது. இந்த கூட்டணி தமிழகத்திலே மரியாதைக்குரிய திரு எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி நடைபோடுவதற்கான அடித்தளத்தை கடந்த 2 நாட்களாக கூட்டணி கட்சி தலைவர்கள் மிக சிறப்பாக தங்களுடைய பணியை செய்திருக்கிறார்கள். தமிழக மக்களுடைய எண்ணங்களை அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார்கள். இன்றைக்கு டெல்டா ஜோன், அதே போல கொங்கு ஜோன், மதுரை மண்டலம், சென்னை மண்டலம் என்று 4 மண்டலத்திலும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய சூழலை கூட்டணி கட்சிகளுடைய பலத்தின் அடிப்படையிலே ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் சொல்லுவது போல தென் மண்டலம் வெற்றி பெறுவதற்கான உறுதியை கூட்டணியின் மூலம் ஏற்படுத்தி இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.